போராளிகளுக்கு நினைவு வரும் கூட்டத்தை போட்டு ஆளுங்கட்சி நடத்துகிற கூட்டங்களில் சட்டம் எளிய மக்களிடம் நாங்கள் எளிய முறையில் உண்மையை எடுத்து வைக்கிறோம் அந்த உண்மை மக்களுக்கு புரிய தொடங்கிவிட்டது என்பதால் மண் 3 மாநில காவல்துறைக்கும் சவால் விட்டு அவர் தன்னாட்சியை ஒன்று நடத்தி கொண்டிருந்தார். தன்னை நாடி வந்த மக்களுக்கு நல்ல நியாயத்தை வழங்கினார். ஆட்சி அரசு என்பது எப்போதுமே நியாயத்தின் அடிப்படையில் இதுவரை நடக்கவில்லை. அது தன் லாபத்தின் அடிப்படையிலே நடந்து வந்திருக்கிறது. ஆனால் தன்னை நாடி வந்த மக்களை காப்பாற்றிய அந்த வனக்காவலன் பெயரால் இந்த மக்கள் துன்புறுத்தப்பட்டார்களே. யாரால் துன்புறுத்தப்பட்டார்கள்? நீங்கள் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்களால் துன்புறுத்தப்பட்டார்கள். நீங்கள் வீரப்பன் குற்றவாளி என்று சட்டம் சொல்லுகிறது என்றால் வீரப்பனோடு மோத வேண்டிய காவல்துறையோ ஆட்சி அதிகாரமோ ஏன் எளிய மக்களை துன்புறுத்தியது, கொடுமைப்படுத்தியது, பாலியல் வன்புறவு செய்தது? அதற்கு காவல்துறையினர் மீதான குற்றமாக மட்டும் நீங்கள் சுருக்கிவிட முடியாது. அன்றைக்கு யார் ஆட்சியில் இருந்தார்களோ அந்த ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் தங்கள் ஆணவ போக்குக்கு பயன்படுத்தினார்கள் என்ற விளைவாகத்தான் அது அன்றைக்கு எம் மக்கள் மீது, எளிய மக்கள் மீது அந்த கொடுமை நிறைவேறியது. அப்போது நீங்கள் அதிலிருந்து எதை உணர வேண்டும்? நம்மை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் கொடுங்கோன்மை மிக்கவர்களாகவும் இருக்க முடியும், நம்மை காப்பவர்களாகவும் இருக்க முடியும். அது யார் தீர்மானிக்கிறார்? அதை யார் தீர்மானிக்கிறார்? நாம் தான் தீர்மானிக்கிறோம். நமது வாக்குதான் தீர்மானிக்கிறது. நமது வாக்குதான் தீர்மானிக்கிறது. தமிழ்நாட்டில் வாழுகின்ற எல்லோரும், அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் தன்னை அம்மா என்று அழைக்க வேண்டும் என்று விரும்பிய மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு இங்கே மாதேஸ்வரன் மலை முகாமிலோ, மேட்டூர் முகாமிலோ, குளத்தூர் முகாமிலோ, தட்டக்கரை தாமக்கரை முகாமிலோ அந்த கொடுமையை தாங்க முடியாமல் ஐயோ அம்மா என்று கதறிய எமது அருமை உறவுகளின் அந்த கதறல், அந்த ஓலம் கடைசி வரை கேட்கவே இல்லையே. அந்த அதிகாரம் அவருடைய காதை அடைத்து வைத்திருந்தது. அந்த ஆணவ போக்கு அந்த அதிகாரத்தை மக்கள் மீது செலுத்தியது. அதற்கு காரணம் யார்? நாம் தான். நாம் செலுத்திய வாக்குதான். அப்போது அந்த அதிகாரத்தை செலுத்துகிறவர்களுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது என்றால் அந்த வலிமையை கொடுத்தது நாம் செலுத்திய வாக்குதான். எனவே என் அன்பு உறவுகளே, நீங்கள் செலுத்துகிற வாக்கு தேர்தல் அன்று ஒரு நாள் தலைநிமிரோடு சென்று மகிழ்ச்சியாக எல்லோரும் சேர்ந்து சென்று ஒரு திருவிழாவுக்கு போவது போல சென்று உங்களுடைய வாக்ககத்தில் நுழைந்து நீங்கள் வாக்குகளை செலுத்துவதோடு உங்கள் கடமை முடியவில்லை. வாக்களிப்பது மட்டுமே கடமை இல்லை. யாருக்கு வாக்களிக்கிறோம் என்பதிலே தான் உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது என்பதற்காகத்தான் 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் அனுபவித்த கொடுமையை சொல்கிறோம். அந்த கொடுமை எதனால் நிகழ்ந்தது? நாம் வாக்கு செலுத்தியதால் தான் நிகழ்ந்தது. ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்வதற்காக வந்த அந்த ஆங்கிலேயர்கள் வெள்ளையர்களுக்கு கூட அவ்வளவு கொடுமையை நம் மீது திணிக்கவில்லை. நாம் தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்கள் தான் நம்மை அவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள். நீங்கள் அதை மறந்திருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் அந்த வனக்காவலனின் அந்த வீரம் செறிந்த வரலாற்றை, அவருடைய மனப்பாக்கை அனைத்தையும் பதிவு செய்வதற்காக நாங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மக்கள் தொலைக்காட்சியிலே கதை திரைக்கதை வசனம் எழுத வந்தவன் என்ற முறையில் அந்த மக்களோடு 6 மாதம் அந்த காட்டிலே தங்கி அவர்கள் வாழ்க்கையை கண்டு உணர்ந்தவன் என்ற முறையில் அந்த மக்கள் யாராவது பேண்ட் சட்டை என்று சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தில், முழுக்கை சட்டையும் போட்டுக்கொண்டு அந்த ஊரிலே வந்து யார் இறங்கினாலும் அவர்களை பார்த்து அஞ்சி நடுங்கி பதறி பயத்தோடு மிரட்சியோடு ஓடி ஒதுங்கிய நிலையிலே நாகரிகமான மனிதர்கள் வந்தால் அவர்களை கண்டு அஞ்சிய நிலையிலேயே அந்த கொடிய நிலையை உருவாக்கியது யார் என்று சிந்தித்து பாருங்கள். அப்போ படித்தவர்கள் படிக்காத மக்களை வாரி அணைக்க வேண்டும் என்ற பண்பு நிலை மாறி, படித்தவர்கள் என்றால் எளிய மக்களை ஏறி மிதிக்கின்ற ஒரு தன்மை, அதுதான் அதிகாரம் என்று இந்த மண்ணிலே நிலவியது. அதை நிறுவியது யார்? நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சி அதிகாரம்தான். எனவே நாம் கடந்த கால தவறுகளை எல்லாம் இனி தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோமானால் இந்த மண்ணிலே நாம் வாழ்ந்தோம் என்பதற்கான சுவடே இல்லாமல் போய்விடும். என் அன்பு மக்களே, அந்த கவலையோடு தான், அந்த அக்கறையோடு தான் என் மக்கள் அவரவர் மண்ணிலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், தன்மானத்தோடு வாழ வேண்டும், தமிழர்களாக வாழ வேண்டும். தமிழர்களை நம்பி வந்த அனைத்து இன மக்களும் உறவுகளாக சகோதரர்களாக வாழ வேண்டும் என்று சிந்தித்து ஒரு ஆட்சி
ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும், என்ன திட்டத்தை எல்லாம் ஒரு அரசால் இங்கே செயல்படுத்த முடியும், அதை செயல்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் சிந்தித்து ஒட்டுமொத்த தேசத்துக்குமான ஒரு ஆட்சி நடத்துகின்ற வழிமுறையை, ஆட்சி செயல்பாட்டு வரைவு என்ற ஒரு பெரும் திட்டத்தை செந்தமிழன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் மக்களுக்கு முன்னே வைத்திருக்கிறார். நீங்கள் வழக்கமாக உங்களுக்கு அதை தருகிறோம், இதை தருகிறோம், இலவசம் தருகிறோம் என்று சொல்லிதான் உங்களுடைய வாக்கு கேட்டிருப்பார்கள். அன்பு கூர்ந்த அறிவார்ந்த பெருமக்களே, கற்றறிவும் பட்டறிவும் கொண்ட என்னுடைய உறவுகளே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர்கள் சொல்வதை கேளுங்கள். அவர்கள் சொல்ல தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் சொல்கிற அந்த பொய் வாக்குறுதிகள் காலம் காலமாக உங்கள் காதிலே தேனை வார்த்திருக்கும். தேனையும் பாலையும் கொண்டு வந்து கொட்டுவதாக உங்கள் காதிலே சொல்லி இருப்பார்கள். அதிலே ஒன்றே ஒன்று, ஒரு துளி அளவேனும் அவர்கள் செயல்படுத்தி இருந்தால் நாம் இன்னும் இந்த நிலையிலே இருந்திருக்க மாட்டோம், இல்லையா? அப்போ என்ன, அதற்கு மாற்று என்ன? அது எது அரசியல்? எது அரசியல் என்பதை இதுவரைக்கும் இந்த மண்ணிலே பேசப்படவில்லையே. எது அரசியல்? எது அரசியல்? சாராயம் விற்பது அரசியலா? அந்த சாராயத்தில் வருகின்ற பணத்தை வைத்து, வருவாயை வைத்து இந்த மக்களை அவர்கள் மீது வரிச்சுமையை செலுத்தி மக்களை அடிமையாக வைப்பது, அவர்களுக்கு இலவசத்தை தந்து அவர்களை உழைக்க முடியாதவர்களாக, அவர்களை குடி நோயாளிகளாக மாற்றுவது அரசியலா? அல்லது உங்களுடைய ஆட்சியிலே தான் அது நடந்தது, இவருடைய ஆட்சியிலே தான் இது நடந்தது என்று ஒருவர் மாறி மாறி குற்றம் சாட்டி மிக கேவலமாக வசைபாடுவது அரசியலா? இது எதுவுமே அரசியல் அல்ல. அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கானது. அரசியல் என்பது மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்துகின்ற ஒன்று அல்ல. அது மக்களுக்கு ஆற்றுகின்ற சேவை. மக்களுக்கு ஆற்றுகின்ற சேவை. நம்மளுடைய கெட்ட வாய்ப்பாக மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு தலைமை இதுவரைக்கும் நமக்கு அமையவில்லை. கடந்த 15 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி தான் மக்களுக்காக களத்திலே நிற்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற 38 மாவட்டங்களிலும் 30,000 பிரச்சனைகளை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். கடந்த முறை ஆட்சி செய்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாங்கள் இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர் ஐயா மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் ஓராண்டிலே 1 லட்சம், எங்களுடைய ஆட்சி காலத்திலே 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று பெருமையாக சொன்னார்கள். கேவலம் ஒரு அரசு மக்களை வாழ வைப்பதற்கா, மக்களை தொடர்ந்து போராட வைப்பதற்கா? இதுதான் எளிய மக்களாக உங்களிடம் நாங்கள் வைக்கிற கேள்வி. நாம் தேர்ந்தெடுக்கிற அரசு, நாம் தேர்ந்தெடுக்கிற ஆட்சியாளர்கள், நாம் செலுத்துகிற வாக்கு நம்மை இறுதி வரை போராட வைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் இங்கே ஆட்சி நடக்கிறதா? வேறு என்ன நடக்கிறது? அவர்கள் நாடகத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் நாட்டையே நாடக மன்றமாக நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் நாடகம், எல்லாவற்றிலும் பொய். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த மண்ணின் மீதோ, இந்த மண்ணின் மீது உள்ள மக்களின் மீதோ, இந்த மண்ணிலே நீண்ட நெடுங்காலமாக வரலாற்று காலம் முதல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மீதோ ஒரு துளியும் அக்கறை இல்லை என்பதை அவர்களுடைய செயல்பாட்டிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் நல்லாட்சியை தான் தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் நல்லாட்சியை தருகின்ற ஆட்சியை நடத்தினீர்கள் என்றால், நீங்கள் தனித்தே மக்களை நம்பி போட்டிட்டு இருக்க வேண்டியதுதானே? நீங்கள் பணம் கொடுக்காமல், காசு கொடுக்காமல் வாக்குகளை வாங்கிவிட வேண்டியதுதானே? எதற்காக 25 கட்சி கூட்டணி? எதற்காக? எனது அன்பு மக்களே, அந்த கூட்டணி எல்லாம் கொள்ளை கூட்டணியாக சேர்ந்து வந்து உங்களிடம் எதை பறிக்க இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையை பறிக்க இருக்கிறது. உங்கள் பழங்களை பறித்து முடித்து விட்டது. இனி தமிழ்நாட்டில் அழிப்பதற்கென்று என்ன மிச்சம் இருக்கிறது? என்ன மிச்சம் இருக்கிறது? இங்கே நிலையான நீர் ஆதாரம் மேட்டூர் அணை இருக்கிறது. மேட்டூர் அணையிலே நீர் பெருக்கெடுக்கிறது. நீர் பெருக்கெடுத்து செல்கின்ற நீர் எங்கே போய் சேருகிறது? வழியெங்கும் இருக்கிற மக்களை வாழ வைக்கின்ற நம்முடைய காவிரி தாய் எப்போதுமே பெரும்பாலான நேரங்களில் வறண்டு போகிறாளே. ஆண்டுக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்கிற இந்த தமிழ்நாட்டில் ஏன் தண்ணீர் பஞ்சம் வருகிறது? ஏன் தண்ணீர் பஞ்சம் வருகிறது? இங்கு உள்ள ரசாயன தொழிற்சாலையால் இங்கே சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. மாசுபாடு ஏற்படுகிறது. மாசுபடுதல் ஏற்படுகிறது. மக்கள் மூச்சு திணறுகிறார்கள்.
அன்புக்குரிய மக்களே, இவ்வளவு நேரம் நாம் இந்த அதிகாரத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம். இந்த அதிகாரம் எப்போதுமே மக்களுக்கு எதிராகத்தான் பாயும், எளிய மக்கள் மீதுதான் பாயும். மக்களை காப்பதற்காக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு மக்களுக்காக பேசுவதற்காக உரிமை கூட இவர்கள் தரமாட்டார்கள். அப்போதுதான் இவர்களுடைய சட்டங்கள் எல்லாம் இவர்களுக்கு நினைவு வரும். கூட்டத்தை போட்டு 41 பேரை கொன்றார்கள். 41 உயிர்கள் அநியாயமாக போயின. ஒவ்வொரு கூட்டத்திலும் எண்ணற்ற உயிர்களை பணியெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் நல்லாட்சி தருவார் என்று சொல்கிறார்கள். அப்போது பயண சட்டம் ஆளுங்கட்சி நடத்துகிற கூட்டங்களில் ஏற்படுகின்ற நெருக்கடி நெரிசல்கள், அதற்கு எந்த நெருக்கடியும் தராத இந்த சட்டம் ஊழல்வாதிகள் நல்ல பேர்வழிகள் மக்களை சுரண்டி ஏமாற்றுகிறார்கள். அப்போது அவர்கள் கூடுகிற போது வராத அந்த சட்டம் எளிய மக்களிடம் நாங்கள் எளிய முறையில் உண்மையை எடுத்து வைக்கிறோம். அந்த உண்மை மக்களுக்கு புரிய தொடங்கிவிட்டது என்பதால் அவர்கள் ஆட்சியாளர்களை சேர்ந்தவர்கள் அழுத்தத்துக்கு கட்டுப்பட்டு அவர்கள் அப்படித்தான் இந்த அதிகாரத்தை நம் மீது செலுத்துவார்கள். இந்த அதிகாரத்தை எல்லாம் நீங்கள் யாரிடம் கொடுக்க வேண்டும்? மக்களுக்காக நிற்கின்ற, மக்களுக்காக சிந்திக்கின்ற ஒரு தலைவராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் உங்களுக்காக சிந்திக்கிறார், உங்களுக்காக உழைக்கிறார், உங்களுக்காகவே களத்திலே வீரர்களையும் வீராங்கனைகளையும் முன்னேற்றிருக்கிறார். நாங்கள் உங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள். நாங்கள் உங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள். 60 ஆண்டு காலமாக ஆளுகின்ற இந்த ஆட்சியாளர்கள் உங்களுக்கு ஏன் இதுவரை தரமான கல்வியை தர முடியவில்லை? ஏன் தர முடியவில்லை? தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரிகளால் சிறந்த கட்டமைப்போடு எல்லா மாணவ மாணவிகளும் படிக்கின்ற அளவுக்கான இடவசதிகளோடு எல்லா தரத்தோடும் குறைந்த சம்பளத்திலே ஆசிரியர்களை நியமித்து அந்த ஆசிரியர் சமூகத்திலும் பெரும் கொடுமைகளை செய்து இங்கே தனியார் கல்லூரி கொளிக்கின்ற பொழுது ஓர் அதிகாரமிக்க அரசு எளிய மக்கள் மீது தங்களுடைய அதிகாரத்தை காட்டுகிற அரசு நினைத்தால் மக்களுக்கு இலவசமாக கல்வி தர முடியுமா? தர முடியாதா? கேட்டால் ஏற்கனவே கல்வி இலவசமாக இருக்கிறது என்பார்கள். அங்கே போய் நம் பிள்ளைகள் படிக்கக்கூடிய சூழல் இருக்கிறதா? அந்த தரம் இருக்கிறதா? உலக தரத்திற்கான கல்வியை தர முடியாமல் தமிழ்நாடு எல்லாவற்றிலும் முன்மாதிரியாக இருக்கிறது என்று கூசாமல் பொய் சொல்கிறார்களே. அவர்கள் சொல்வது இருக்கட்டும், அதையெல்லாம் போனதாகவே இருக்கட்டும். இனி வரலாறு நம்முடைய வரலாறு, நாம் படைக்க இருக்கிற வரலாறு, புதிய அரசியல் வரலாறு. அந்த வரலாற்றிலே இந்த தமிழ்நாடு உலக நாட்டுக்கெல்லாம் ஈடாக, உலக நாடுகளவே மீளாக அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி, அனைவருக்கும் சரியான சமமான மருத்துவம், அனைவருக்கும் குடிப்பதற்கு தூய குடிநீர், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இந்த நாட்டில் இல்லை என்ற நிலையை உருவாக்குவதே எங்களுடைய அடுத்த வேலை என்கிற மிகப்பெரிய கோட்பாட்டை சுமந்து உங்களுக்காக சிந்தித்து ஆட்சி செயல்பாட்டு வரவை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்கள் முன்னே வைத்திருக்கிறார். அதை பாருங்கள், அதை கேளுங்கள். காட்சிகளாக ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நாங்கள் காட்டிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு நாடு, எங்களுடைய நாடு, பெரும் வரலாற்றிலே பெருமை கொண்ட இந்த தமிழ்நாடு, தமிழ் பேரின மக்கள் வாழ்கின்ற நாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் கனவு கொண்ட ஒரு தலைவன். இதுவரைக்கும் இந்திய அரசியலிலே இப்படியான சிந்தனையை மக்கள் முன்னே எடுத்து வைத்திருக்கிறாத ஒரு தலைவன். அவர் தலைவர் அல்ல, உங்கள் மகன். உங்கள் மகன் தான் உங்களுக்காக சிந்திக்க முடியும். உங்கள் மகன் கையிலே ஆட்சி அதிகாரம் வரும்போது இதுவரைக்கும் நாம் சுமந்திருந்த அத்தனை கேடுகளும், அத்தனை துயரங்களும், அத்தனை துன்பங்களும் பனி பொழுதில் அந்த சூரியனை கண்ட பனி போல விலகி ஓடிவிடும் என்பார்கள். இதுவரைக்கும் இங்கே நாம் எல்லா கொடுமைகளையும் யாரால் அனுபவித்தோம்? நாம் யாரை தேர்ந்தெடுத்தோமோ அவர்களால் தான் அனுபவித்தோம்.